என் குலதெய்வமான குழந்தளமனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். பாக்கியமே இல்லாத ஜாதகம், அதாவது எந்த ஒரு பாக்கியம் இல்லை, எந்த ஒரு யோகமும் இல்லை அப்படின்னு ஒரு ஜாதக அமைப்பு. ஆள் உயிரோடு தான் இருப்பார், சரிங்களா? நல்ல நடவுடையெல்லாம் இருக்கும். ஆனால் நம்ம எதிர்பார்க்குறது என்னன்னா, சொத்து சோகம்னா யாராவது சம்பாரித்து வச்சது இருக்கும், அவங்க முன்னோர்கள். இல்லை அவருக்கு சாப்பாடு யாராவது கொடுத்துருவாங்க. அவர் திருமணமாக்கி குழந்தை குட்டி, இப்போ ஒரு மனைவி இருக்கணும், குழந்தைகள் இருக்கணும், ஒரு குடும்பமாக இருக்கணும், தனக்குன்னு ஒரு வாகனங்கள் இருக்கணும். இதனால் இருந்தால் தானே ஒரு பாக்கியம் அப்படிங்களா? இங்கே எதுவுமே இல்லாமல், அதாவது சாப்பாடு சொந்தக்காரர்கள் இல்லை உடன் பிறந்தவர்களோ யாரோ சாப்பாடு போடுறார்கள், துணிமணி வாங்கி கொடுக்குறார்கள், அவரை கவனித்து கொண்டிருக்கிறார்கள், அது வேற. நம்ம பாக்கியம் அப்படின்னா அவர் படிச்சிருக்கணும், ஒரு வேலைக்கு போகணும், நல்ல வருமானம் வரணும், ஒரு திருமணமாக இருக்கணும், அதில் குழந்தை பெற்றிருக்கணும், அதில் பேரம்பத்திலாம் எடுத்து நல்ல முறைக்கு வாழ்ந்துருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு யோகங்கள் பற்றி பேசலாம். இதில் எதுவுமே இல்லை. லக்கணமும் கெட்டு, லக்கணத்துக்கு அதிபதியும் போய் மறைஞ்சு, இந்த மாதிரி ஒரு யோகங்கள். அதில் ராசிக்கு அதிபதியும் ஒரு மாதிரி ஒரு பாவருடைய வீட்டிலேருந்து அதுவும் மறைஞ்சு போய் சுக்கிரனும் கெட்டு, இந்த மாதிரி இந்த கிரக யுத்தங்கள்லாம் ஆயிருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் நடக்கும். நான் பார்த்த ஜாதகத்தில் ஒரு வித்தியாசமான ஜாதக அமைப்பு வந்துச்சு, அதனால தான் இந்த பதிவை போடுறோம், சரிங்களா? அப்படிங்கும்போது சில பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, ஐயா நீங்கள் வெறும் ராசி கட்டத்தை மட்டும்தான் வச்சு பார்ப்பீங்களா, வேறு எது இருக்கான்னு? நமக்கு தேவைன்னா நவாம்ச கட்டம் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த கிரகத்தோடைய டிகிரி கணக்கெலாம் இங்கே நம்ம சாஃப்ட்வேரில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ரெண்டாவது நம்ம ஒரு பலன் எடுக்கணும். ஜோதிடம் அப்படின்னா 1008 விதிகள் இருக்குது. ஒரு விதி நம்ம சொல்லிட முடியாது, நிறையா இருக்குது. இப்போ நம்ம மேற்கு மாவட்டத்திலலாம் எடுத்துக்கிட்டோம்னா கோயம்புத்தூர், திருப்பூர், இந்த சைடு ஈரோடு, இந்த மாதிரி மாவட்டங்கள்லாம் எடுத்துட்டோம்னாக்கும் பஞ்சபக்ஷி சாஸ்திரம் பார்ப்பாங்க, இந்து லக்கணம், அந்த நிறையா விஷயங்கள் பார்ப்பாங்க. அது நிறையா இருக்குது. இப்போ அதில் அது அவங்க அந்த முறையில் பார்த்து பஞ்சபட்சி அதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குது. அது ஒவ்வொரு வீடியோவில் போடலாம். அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் புஷ்கர நவாம்சம், திதி சூனிய ராசி, திதி சூனியம், அதெல்லாம் நிறையா பார்க்குறாங்க. அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று பார்க்கணும். இப்போ பொதுவாக என்கிட்ட ஒரு நண்பர் கேட்டதுனால நான் சொல்கிறேன், நீங்கள் வீடியோ போட்டிங்கனாக்கா ராசி கட்டத்தை மட்டும்தான் போடுறீங்க அதில்னு. எனக்கு அது போதுமானது. ஏன்னா அதைத்தான் சொல்லிட்டேன்ல, விதி ஜோதிடம் ஒரு கடல் மாதிரி. இப்போ நீங்கள் யூடியூப்பில் எத்தனை வேறு வீடியோ போடுறதெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பலன் எடுக்கிறது இருக்கும். அது அவங்க அந்தந்த கற்றுக்கிட்ட முறைகள், அவங்களுக்கு அந்த சூட்சுமங்கள் தெரிஞ்சது. அதாவது சூட்சுமம் அப்படிங்கிறதுங்கிறது என்ன அப்படின்னாக்கா, ஒரு ஒளிந்து கிடக்கிறது, ஒரு மறைவு இருக்கிறது, அப்படித்தான். அப்போது அவருடைய திறமைகளை அனுசரித்து அவங்க கற்றுக்கிட்ட முறை. இதில் யாரும் பெருசு சின்னது அப்படின்னு கிடையாது. இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, உங்கள் வீடியோவில் நீங்கள் ராசி கட்டத்தை மட்டும்தாங்க போடுறீங்க, வேறு எதுன்னு? போதும், எனக்கு அது போதும். நான் வந்தாலே இப்போ எனக்கிட்ட வர்ற ஜாதகத்தை எடுத்தேனே, அதை பார்த்த உடனே அதோடைய கிரகம் வலுவை அனுசரித்து நம்ம பலன் எடுத்துக்கலாம். அப்புறம் அதுக்கு மேலே நம்ம தேவைன்னா எந்த இதையும் பார்த்துக்கலாம். இப்போ பஞ்சபக்ஷிலாம் பார்க்கணுன்னா ஒரு லக்கம் போகிறாங்க, அதை பற்றி வேறு வீடியோவில் போடுவோம், சரிங்களா? அது ஒவ்வொன்றும் விரிவாக பார்ப்போம். இப்போ இந்த பாக்கியமே இல்லாத ஜாதகம் அப்படின்னு தானே போட்டிருக்கோம். பாக்கியம் இல்லாத ஜாதக அமைப்பு அப்படின்னு இப்போ தலைப்பு போட்டிருக்கோம். இதை பார்த்துருவோம். இது ஒரு ஆணுடைய ஜாதகம் போட்டிருக்கோம். இப்போ பார்ப்போம். அவர் பிறந்த தேதி 15/9/1979. நேரம் 2:42 அதிகாலை அப்படி எடுத்துக்கலாம், இல்லாட்டி பின்னிரவு ஏஎம். திண்டுக்கல் மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. சனிக்கிழமை, திருவாதிரை 3ஆம் பாதத்தில் பிறந்திருக்கார். நட்சத்திரம் கிழமை சனிக்கிழமையில் பிறந்திருக்காரு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. மிதுன ராசி, கடக லக்கணம். ராசி கட்டம் ஸ்க்ரீனில் வருது பாருங்கள்.
இப்போ கடக லக்னம், லக்கணத்திலே செவ்வாய் இருக்கிறார், ரைட்டு. அந்த இடத்துல ஒவ்வொரு கிரகத்தோட வலுவும் பார்த்துருவோம். லக்கணத்திலே செவ்வாய் வந்து நீச்சம் பெற்று உள்ளார். அப்போ அவர் வந்து பாக்கியாதிபதி அவர் தான். இந்த பாக்கியாதிபதி புண்ணியாதிபதினு சொல்கிறாங்கள்ல, இந்த மாதிரி அந்த புண்ணியத்தை கொடுக்கக்கூடியவரும் பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவரும் 5 9ஆம் இடத்துக்கு அதிபதிகளுக்கு 8ஆகவே இப்படித்தான் ஆகும். அதே மாதிரி 9ஆம் இடத்துக்கு அதிபதி 2ஆம் இடத்தில் சூரியன் கூட சேர்ந்திருக்கிறது லாபம்தான். இந்த பாக்கியாதிபதியும் புண்ணியாதிபதியும் லக்கணத்தோடையும் 2ஆம் இடத்திலையும் தொடர்பு கொள்வது நல்லது. நான் அவர்களுடைய நிலப்பாடு என்ன? அந்த இடத்துல செவ்வாய் லக்கணத்தில் நீச்சம் பெற்று போய்விட்டார். அப்போ செவ்வாய் வந்து ஒரு லக்கணத்தோட தொடர்புகளும் வேகமாக இருப்பார், கோபமாக இருப்பார், குணமாக இருப்பார், வாட்டசாட்டமாக இருப்பார். அப்போ நம்ம வாட்டில் பலன் எடுத்துக்கிட்டு அப்படியே பார்த்துக்குவோம். லக்கணத்தில் செவ்வாய் இருக்குப்பா, அவர் ஆள் வாட்டசாட்டமாக இருப்பார், நல்ல மூக்கும் மொழியுமாக இருப்பார், நல்ல ஒரு திட்டமான ஆரோக்கியமான உடல் இருக்கும், எதுலேயுமே அவசரப்படுவார், நல்ல வீரனாக இருப்பார், சூரனாக இருப்பார், அப்படின்ன மாதிரிலாம் அடிக்கிட்டு போய்கிட்டு தான் இருக்கலாம். 3ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம். இந்த சூரனுக்கும் வீரனுக்கும் இல்லை சொல்கிறேன் ஒவ்வொன்றும். ஆண்மையை கொடுக்கக்கூடிய இடம், இந்த தைரியம் வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடம் 3ஆம் இடம். அந்த பாவகத்தில் சுக்கிரன் நீச்சம், லக்கணத்தில் செவ்வாய் நீச்சம். லக்னாதிபதி தன் வீட்டுக்கு 12இல் மறைவு, லக்கணத்துக்கு 12ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானம். அந்த சந்திரனுக்கு அந்த இடம் பிடிக்கக்கூடிய இடம் தான். ஆனால் அந்த வீடு கொடுத்தவனுக்கு அந்த சந்திரனை பிடிக்காது. சந்திரனுக்கு வந்து புதனை பிடிக்கும், நண்பராக ஏற்றுக்குவார். ஆனால் புதன் வந்து சந்திரனை நண்பராக ஏற்றுக்க மாட்டார். அதான் இங்கே விஷயமே. மறைவு ஸ்தானத்தில் இருக்கார், எந்த ஒரு சுபக்கரங்களோட தொடர்பும் இல்லை. அந்த சந்திரன் சாரம் பெற்றதோ ராகுவோட சாரம், திருவாதிரை. அப்போ லக்னாதிபதி சுத்தம். சரி, வீடு கொடுத்தவனோ அஸ்தங்கமாகி போயிட்டான், சுற்றி சுற்றி எப்படி வந்தாலும். அப்போ லக்னாதிபதி வலுவு இழந்து உள்ளார். லக்கணத்தில் செவ்வாய், அப்போ லக்னமும் வலு இழந்து உள்ளது. இப்போ சில பேர் இன்னொன்று பார்க்கலாம், இந்த லக்ன புள்ளி அப்படின்னு எடுப்பாங்க. லக்னம் எந்த புள்ளியில் விழுந்திருக்கு, எந்த சாரத்தில் விழுந்திருக்கு அப்படின்னு. லக்னம் 7 பூசம் தான். லக்ன புள்ளி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கும் பூசம் 2ஆம் பாவத்தில் விழுந்திருக்குது. கடகம் வந்து 7.14 வந்து லக்ன புள்ளியாக விழுந்திருக்கு. அப்போ அந்த கடக லக்னத்துக்கு ஆகாத சனியோட சாரம். 7ஆம் இடத்துக்கு அதிபதி தான் சாரம். 7 8ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துக்கு அதிபதியோட லக்கண புள்ளி விழுந்திருக்கு. அது லக்கண சாரம் வாங்கியிருக்குது, அப்படி எடுத்துக்கலாம். சரி, லக்னாதிபதி சந்திரனும் வந்து திருவாதிரை நட்சத்திரம். இதில் என்ன விஷயம் அப்படின்னா, லக்கணமும் கெட்டு, ராசிக்கு அதிபதியும் கெட்டு, அந்த சந்திரனும் அந்த இடத்துல வந்து தேய்வுரை தான். ஆட்சிலாம் இங்கே ஆட்சியை நோக்கி வந்தாலும் சந்திரனுடைய நிலப்பாடு அந்த இடத்துல என்ன அப்படின்னாக்கும் தேய்வுரை சந்திரன், பாவச்சந்திரனா தான் எடுத்துக்கணும். அப்போ 5ஆம் இடத்துக்கு அதிபதி நீச்சம், 9ஆம் இடத்துக்கு அதிபதி குரு, 2ஆம் இடத்துல சூரியன் கூட சேர்ந்திருக்கார். அந்த இடத்துல வந்து 5 கிரகங்கள் இருக்குது. 2ஆம் இடத்துல கிரக யுத்தம், 2ஆம் பாவகம், பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய இடம், வேலையில் வருமானத்தை கொடுக்கக்கூடிய இடம், வாக்குஸ்தானம். அந்த 2ஆம் இடம் வலுப்பட்டிருந்தாவே திருமணம், அந்த திருமணம், ஒரு இல்லறம், ஒரு குடும்பத்தை கொடுக்கக்கூடிய இடம். இந்த இவெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் அந்த 2ஆம் இடத்தில் போய் கிரக யுத்தம். சூரியன் ஆட்சியாக இருக்கிறார், அதை விட்டுங்க. அது வந்து உத்திரம், அந்த இடத்துலன்னு உத்திரம் சாரம் வாங்கியிருக்கார். சூரியனோட சாரமே வந்து சூரியன் வந்து அந்த இடத்துல ஆட்சியாக இருக்கார். அதை பற்றி ஒன்றும் இல்லை. இங்கே ராகு அப்படின்னீங்கன்னாக்கும் 14 டிகிரி, சூரியன் 27. அப்போ அதை ஒன்றும் செய்யலை, சூரியன் பாதிப்பு இல்லை. புதன் 29 டிகிரி, சூரியன் 27. அப்போ புதன் அஸ்தங்கம். சரிங்களா? குரு எந்த நிலைமையில் இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு 3 டிகிரியில் தான் இருக்கார் அந்த இடத்துல. அப்போ குருவும் பரவாயில்லை. ஏன்னா இந்த 9ஆம் இடத்துக்கு அதிபதி வலுவாக இருக்கிறதுனால தான் இந்த சொந்த பந்தமெல்லாம் சாப்பாடு போடுது, அப்படி எடுத்துக்கலாம். இந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு போய் 2ஆம் பாவத்தோட தொடர்பு கொள்றதுனால தான் வந்து அவருக்கு ஏதோ சாப்பாடு கிடைக்குது, துணிமணி கிடைக்குது, வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்.
எடுத்துக்கலாம். அப்போ இதுக்கு அனுசரித்து நமக்கு வந்து எந்த தசா புத்தி வருது, ராகுக்கு அடுத்து குரு தசை தான் வருது சின்ன பிள்ளையிலன்னு. இப்போ ராகு தசை அவர் பிறக்கும்போது எப்போ வந்திருக்கு, ராகு தசை எத்தனை வருஷம்னு கேட்டிங்கனாக்கு, ராகு தசை வந்து ஒரு 5 வருஷம் இப்படி எடுத்துக்கலாம் தோராயமாக. அதாவது சரியாக சொல்லணும்னா 4 வருஷம் 6 மாதம் 17 நாள். அப்போ ஒரு 5 வருஷம் ராகு தசை. குரு வந்து ஒரு 16 வருஷம். இப்போ 5ம் 16ம் 21 வயசு ஆச்சுங்களா. அப்போ 21 வயசுக்கு மேலே சரியான வாலிப வயசில் வந்து சனி தசை வருது. சனி அந்த இடத்துல வந்து 7க்கும் 8க்கும் அதிபதி. அவன் பேசாமல் தனியாக இருந்திருந்தா கூட ஏதாவது வேலை செஞ்சுருப்பான். லக்கணத்தில் இருந்தால் கூட பரவாயில்லை, ஆனால் தனியாக இருக்கணும். செவ்வாய் கூட நீச்சம் கூட இருந்திருந்தானாக்கா அந்த வேலை நடக்காது. அவன் 2ஆம் இடத்துல இருந்து வாக்குஸ்தானத்தில் இருந்து 8ஆம் பாவகத்தோட அம்புட்டு பேரும் தொடர்பு போட்டான். அந்த கிரகம் யுத்தம் நீயா நான் சனியும் அஸ்தங்கமாகி போயிட்டான். இந்த இடத்துல என்னென்னா சனியோட வேலை சுத்தமாக நடக்காது. சனி பாவர் தான். அப்போ பாவரோடைய வேலை நடக்கணும்னா திருமணத்தை கொடுக்கணும்ல. சனியோட வந்து சனி பாவர் தான். அவர் வந்து அஸ்தங்கமாகிறது நல்லது தான். சூரியன்கிட்ட போய் அஸ்தங்கம் அடைகிறது நல்லது தான், எடுத்துக்கலாம். அப்போ சனியோட காரத்துவங்களாம் தீரும் அப்படின்னு நடக்காது ராசா. சூரியனும் சனியும் வந்து 3 டிகிரியில் இனவு. சூரியன் 27, சனி 24. ஒரு வேலையும் நடக்காது. சனியோட காரத்துவமான எப்படியும் கெடுக்கத்தான் செய்வான் 2ஆம் இடத்தை. இப்போ பொருளாதாரத்தை கெடுக்க செய்வான். 8ஆம் பாவத்தோட தொடர்பு கொள்கிறேன். 7ஆம் இடத்துக்கு அதிபதி 8ஆம் பாவத்தை பார்க்கலாமா அப்படின்னா அவன் பார்க்குறத பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் வந்து சனி வந்து 7ஆம் இடத்துக்கும், இப்போ சிம்மத்தை எடுத்துக்கிட்டோம்னா சிம்ம லக்கணம் அப்படிங்கும்போது 6க்கும் 7க்கும் அதிபதி. கடகத்தை எடுத்துட்டோம்னா 7க்கும் 8க்கும் அதிபதி இந்த சனி. அப்போ இவர்கள் எங்கே இருக்கலாம் அப்படின்னாக்கும் லக்கணத்தில் இருக்கலாமா, தாராளம் இருக்கலாம், ஆனால் தனிச்சிருக்கணும். அவ்வளோதான் விஷயமே, அவ்வளோதான். இப்போ கடக லக்கணம், லக்கணத்தில் அவர் வாட்டில் சும்மா தனியாக சனி இருக்கிறாரு அப்படின்னா அவர் கெட்டு போயிடுவாருனாக்கும் கெடுக்க மாட்டேன். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு அதிபதி லக்கணத்தோட தொடர்பு கொள்வது ஒரு நன்மை. அது ஒரு விதியை பார்த்துடணும்ல. பாவக்கிரகங்கள் லக்கணத்தில் சனி இருக்கக்கூடாது தான். ஆனால் அவர் 7ஆம் இடத்துக்கு அதிபதி. அப்போ மனைவி ஸ்தானமான 7ஆம் இடத்துக்கு அதிபதி லக்கணத்தில் இருக்கிறார், பரவாயில்லை. லக்கணத்தை தன் வீட்டுக்கு அதிபதி லக்கணத்தை பார்க்காம அப்புறம் வேறு எங்கே பார்க்கறது? எந்த வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு வீட்டுக்கு அதிபதி அவன் சனி தான், அவன் கெட்டவன் தான், அவன் வீட்டில் போகாமல் அப்புறம் எங்கே போவேன்? எவ்வளவு பாவம் செய்யக்கூடியவனாக இருக்கட்டும், எவ்வளோ ரவுடியாக இருக்கட்டும், எவ்வளோ திருடனாக இருக்கட்டும், தன் வீட்டிலே திருடுவானா? இல்லை தன் வீட்டுக்காரங்களை போட்டுக்கிட்டு ஏதாவது கொலை கொடுமை பண்ணுவானா? பண்ண மாட்டான். அப்போ அவன் அங்கேருந்து தன் வீட்டை பார்க்கும்போது கல்யாணம் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகும். ஆனால் அவன் நிலப்பாடு என்ன? கெட்டு போயிட்டான். தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் நிலப்பாடு என்ன? நீச்சம் பெற்று போயிட்டான். நீச்சம் பெற்றுன்னு கேட்கலாம், ஐயா அஸ்தங்கமாக இருக்கலாம், அதுக்கு என்னையா நீ பதில் சொல்கிற அப்படின்னு. சரி ரைட்டு. அது சின்ன வயசில் அந்த காலகட்டத்தில் ஒரு மனைவியை கொடுக்கணுனால அதோட தசாபுத்தி வரணும்ல. குருதசையே 21 வயசு, சனி ஒரு 19, அப்போ 40 வயசு வரைக்கும் சனி தசை. புதன் ஒரு 17, 57, கேது ஒரு 7, 64. அதுக்கு மேலே இன்னாத்த கல்யாணம் பண்ணி சுக்கிரன் வந்து விதின்னு இருக்குல்ல. இப்போ சுக்கிரதசை வந்து அஸ்தங்கமாக இருக்கார்ப்பா 3ஆம் இடத்துல. அப்போ சுக்கிரன் வந்து நீச்சம் பெற்று அஸ்தங்கம் பெற்றார். அவர் ஆட்சி பலனை எடுத்துக்கலாம், இல்லாட்டி உச்ச பலனே கூட எடுத்துக்கலாம். அப்போ சுக்கிரன் வந்து நல்ல பலனை தானே செய்யணும். அப்போ 3ஆம் இடத்துல இருக்காருன்னா 3ஆம் இடம் தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான். ஏன்னா அந்த தைரியம் வீரியம் அந்த சிற்று இன்பத்தை கொடுக்கக்கூடிய இடம் 3ஆம் இடம் தான். அப்போ அதை கொடுத்துருக்கலாம்ல. தசாபுத்தி வரணும்ல ராசா, விதி இருக்குல்ல. அப்போ இந்த புதன் கொடுத்துருக்கலாம்ல. 3க்கும் 12க்கும் அதிபதி சுகபோகத்தை கொடுக்குறோம். அவன் புதன் வலுவாக இருக்கணும்ல. சுற்றி இங்கே வந்துடுதில்ல. ஒரு யோகத்தை கொடுக்கணும்னா அந்த கிரகத்தோடைய நிலப்பாடு என்ன, அவன் எந்த இடத்துல இருக்கிறான், அவன் அந்த லக்கணத்துக்கு யார். அப்போ அந்த பாவகத்தோட தொடர்பு கொள்ளும் பொழுது இப்போ இதே புதன் ஒன்றும் இல்லை, அப்படியே தன் வீட்டிலே இருந்தாக்க இன்னைக்கு பலனே ஃபுல்லாகவே மாறுது. அந்த இடத்துல 5 கிரகம் 2ஆம் இடத்துல இருந்து கொண்டு 8ஆம் பாவத்தையும் திருமணத்தையும் எல்லாத்தையுமே கெடுக்குது, பொருளாதாரம் எல்லாம். அப்போ சரி இவருக்கு பொருளாதாரம் சுத்தமாக பணமே இருக்காத எப்படியா வாழ்கிறாருன்னா 9ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் போய் 2ஆம் இடத்துல இருக்கார்.
இவங்க குடும்பத்தில் சம்மந்தப்பட்டவங்க, இவங்க கூட உடன் பிறந்தவர்கள், அப்பா வகையில் அப்பா சம்பாரித்து வச்ச சொத்து, அதை வச்சு ஒரு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவங்க மூலியமாக ஏதோ பாவம் பார்த்து ஒரு பணத்தை அனுப்புவாங்க. அதை துணிமணியை போட்டுக்குவார். யாராவது அவங்க குடும்பத்தில் உள்ளவங்கள் உதவியோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்க முடியும். ஏன்னா இந்த மாதிரி அமைப்பு உள்ள ஜாதகம் போய் அவங்க துண்டா வாழ்கிறாங்க அப்படின்னா, அப்போ நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்று, இதில் அந்தந்த நிலப்பாடை பார்த்துடணும். அதோட திசா புத்திகள் இப்போ இதே மாதிரி தான் கட்டங்கள் இருக்கும். இப்போ அங்கே திருவாதிரை, இவர் இப்போ என்ன அப்படிங்கும்போது அந்த இடத்துல திருவாதிரை நட்சத்திரம் தானே. பார்த்துட்றேன், ஒரே நிமிஷம். பார்த்துருவோம். ஆமாம், திருவாதிரை நட்சத்திரத்தில் அவர் பிறந்திருக்காரு. அப்போ அந்த இடத்துல திருவாதிரை புனர்பூசம் குருவோட நட்சத்திரத்தில் இருந்திருந்தாலும், குரு சனி இருந்தாலும் இந்த அமைப்பில் இருந்து தசாபுத்தி வந்துடணும். சுக்கிரதசை சிறு வயசில் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா கல்யாணம் ஆகிருக்கும். அப்புறம் சுக்கிரன், சூரியன், சந்திரன் பரவாயில்ல, லக்னாதிபதி வண்டி இழுத்து கொண்டு ஓடி இருக்கும். சூரிய தசை கரெக்டாக ஒரு 25 வயசுக்கு மேலே அவருக்கு வந்துச்சுனாக்கும், 45-50 வயசில் சூரிய தசை, அப்புறம் இது சுக்கிரதசை ஒரு 20 வருஷம். சுக்கிரங்கும்போது ஒரு 25 வயசுக்கு மேலே வர்ற மாதிரி இருந்துச்சுனாக்கா அந்த காலகட்டத்தில் திருமணம் ஆயிரும். அது ஒரு 45 வருஷத்துக்கு வரைக்கும் ஓடும். அதுக்கப்புறமா சூரியன், சந்திரன், செவ்வாய் பரவாயில்லை என்ற வண்டி ஓடிடும். தசாபுத்தி இல்லை. இந்த மாதிரி அமைப்பு இருந்து அந்த மாதிரி தசாபுத்திகள் வரும்பொழுது, இப்போ லக்னம் இதே அமைப்பு ராசி மட்டும் கொஞ்சம் மாதிரி இருக்கணும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ கடக லக்கணம், கடக ராசியாக இருந்து ஆயிலத்தில் சாரம் வாங்கியிருக்கு, ஆயிலியம் லாஸ்ட்டு. அப்போ கேது தசை, சுக்கிரதசை அந்த பருவத்தில் வந்துடணும். ரொம்ப சின்ன பிள்ளையில் வந்தாலும் அவ்வளோ கவலை இல்லை. ஜோதிடம் அப்படி தான் எடுக்கணும். சரிங்களா? அப்போ எந்த ஒரு பாக்கியமும் இந்த ஜாதகர் இருக்காரு, சாப்பிட்றாரு, நீட்டாக ட்ரெஸ்ஸு போடுறாரு, வர்றாரு, அவர் காரியங்கள் நடக்குது. யாராவது ஒருவர் உதவி பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். யார் உதவி செய்கிறார்கள்? 9ஆம் இடம், அப்பா வழியில் உள்ளவர்கள். அப்பா சொத்து ஏற்கனவே இருக்குது. இவரு கூட பிறந்த உடன் பிறந்தவர்கள் இதை எடுத்துக்கலாம். இந்த புதன் யாருன்னா இளைய சகோதரர்களும் அவர் தான் வருவார். அப்படியே மூத்த ஒரு நாக்கும் சுக்கிரன் இருக்காங்களா, ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி அந்த சொந்த பந்தத்தில் உள்ளவங்க அவரை கவனித்து கொண்டிருக்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான் எடுக்கணும். இப்போ சுக்கிரதசை இருக்குது, பரவாயில்லை. இப்போ கல்யாணம் அவருக்கு ஆகுமா கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னா, கொஞ்சம் 79 80னே வைப்போம். 80ங்கும்போது 90, 2000, 44, 45 வயசு. இந்த 45 வயசில் சுக்கிரதசை வருது. இந்த சுக்கிரன் இது ஒரு வித்தியாசமான ஜாதகம் தான். இப்போங்க நான் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். நீச்ச பெண்ணு பார்த்துக்குங்க, 2ஆம் திருமணம், இந்த மாதிரி அமைப்பு இருக்குது. இப்போ நான் இந்த மாதிரி ஒரு 45 வயசில் 42, 45 வயசில் இப்போ சுக்கிரதசை வருது. இவருக்கு கல்யாணம் பண்ணி இப்போ இதாக இருக்கலாமா? தாராளமாக அமையலாம். எந்த பாக்கியமும் அமையல. ஆனால் இறுதி காலகட்டத்தில் இதான் ஜோதிடம். இப்போ பார்ப்போம். இப்போ கிட்டத்தட்ட அவருக்கு இப்போ சுக்கிரதசையே கிடையாது. இப்போ புதன் தசை தான் நடக்காது, வாய்ப்பு இல்லை ராசா. நான் திருமணம் இல்லைன்னு சொல்லியாச்சு. நான் அந்த மாதிரி சுக்கிரதசை நடக்கணும். 40 வயசுக்கு மேலே 50 வயசு கிடப்பட்ட இதில் வந்தால் கூட பரவாயில்லை தான். அந்த அதிலும் கூட நீச்ச பெண்ணுன்னா ஒரு விதவையான பெண்ணு, இந்த மாதிரி இல்லை ஏதாவது ஒரு பேர் கெட்டு போயிருக்கும், ஏதோ ஒரு வாழ்க்கை வாழலாம், அப்படி தான் அமையும். இதுக்கு இந்த ஜாதக அமைப்புக்கு திருமணம் இல்லை, திருமணமும் இல்லை, குழந்தையும் இல்லை. இப்போ உடனே குழந்தைய பார்க்கலாம். இப்போ 5ஆம் இடத்துக்கு அதிபதி நீயா செய்கிறாருன்னு அவர் தான் நீச்சமாகி போயிட்டார்ல. 5ஆம் இடத்துக்கு அதிபதி நீச்சமாகி போயிட்டார். 5ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அங்கே ஏற்கனவே கெட்டு போய் கிடக்குறேன். 5ஆம் இடத்த சனி பார்க்குறார். ஒரே நிமிஷம், இந்த இடத்த யார் பார்க்குறது பார்ப்போம். சனி 3ஆம் பார்வையாக 4ஆம் பாவத்தை பார்க்குறார். 5ஆம் இடத்துக்கு அதிபதி கெட்டு போயிட்டார். வேறு ஏதாவது சுபக்கிரகங்கள் 5ஆம் பாவத்தோட தொடர்பு இருக்கா? இல்லை.
ஏன்னா அவசரமான வந்து 5ஆம் இடத்த சரி நான் 3ஆம் பார்வையை பார்க்குறாருன்னு பார்த்துட்டோம். இல்லை, 2ஆம் இடத்துல இருந்து கொண்டு 3ஆம் பார்வையை 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4ஆம் இடம் குடும்பம், தாயார், வண்டி வாகனங்கள், சொத்து சுகங்கள், வீடு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது அங்கே 4ஆம் இடத்துக்கு அதிபதி நீச்சம் பெற்று விட்டார். இதுதான் 4ஆம் பாவத்தை வந்து நீச்ச செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்க்கிறது. ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா அப்படி பார்த்துக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் இதில் வேற மாதிரி இப்போ இந்த ஜாதகத்தை வச்சு நம்ம போட வேணாம். இன்னும் கொஞ்சம் நாளாக ஆகிக்கட்டும். இந்த பஞ்சபட்சி இதை பற்றி நம்ம பார்ப்போம். அது இந்த இந்து லக்கணம் ஒவ்வொன்றா இருக்குது. சரி, இதெல்லாம் நமக்கு இங்கே எடுக்க முடியுமா அப்படின்னா அது வந்து எதுக்குன்னா அது ஒரு நாளைக்கு விரிவாக போடலாம். ஏன்னா அது எப்படின்னா ஒரு லக்கம் போகிறோம், ஒரு பயணம் செய்கிறோம். இப்போ இந்த ஓரையெல்லாம் பார்த்து செய்கிறோம்ல, ஓரை, இந்த கௌரி பஞ்சாங்கம், அது வேலைன்னு சொல்லுவாங்க. அது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஜோதிடம் அப்படிங்கிறது கடல் மாதிரி. எல்லாத்தையும் பார்த்து பலன் கணிச்சு அது இது அப்படி இப்படின்னு உட்கார வச்சுக்கிட்டு கணிச்சிக்கிட்டு புஷ்கர அமாவாசை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அப்படி இப்படி நீங்கள் பார்க்கும்போது டைம் ஆகும். இது நான் பார்க்குறது இங்கே எடுத்த உடனே ராசி கட்டத்தில் உள்ள கிரக அமைப்பு ரைட்டு. கோச்சாரத்தில் என்ன, இப்போ கோச்சாரம் என்ன மாதிரி பயணத்துக்கிட்டு இருக்குது, 7.5 சனி, அஷ்டம சனி உன்னிப்பாக கவனிப்பேன். 2வது விஷயம், அதில் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்குது. என்னோடய அனுபவத்தில் நிறையா பார்த்துருக்கேன். திசா புத்தி எந்த பாவகத்தோட இப்போ நடக்கிற தசா நடந்து கொண்டே இருக்கிறது, அதோடைய கேள்வி என்ன. இந்த ஜாதகர் வந்து என்கிட்ட வந்து கேள்வி கேட்க வந்தது எதுக்கு அப்படின்னா திருமணம் வாழ்க்கை அமையுமான்னு தான் கேட்க வந்தாங்க. சரிங்களா, அதையும் சொல்லிடுறேன். என்னிடம் வந்து ஜாதகம் பார்க்க வரும்பொழுது இப்போ நான் இந்த ஜாதகம் போட்டிருக்கேன்னா ஒரு 10 நாள் இல்லை அதிகப்படி ஒரு 15 நாள் இருக்கலாம், அதுக்கு மேலே இல்லை. நான் பார்த்த ஜாதகம் தான். ஆனால் இவங்க வந்து என்கிட்ட வந்து ஒரு திருமண வாழ்க்கை அமையுமா அப்படின்னு கேட்டாங்க. ஏன் அந்த கேள்வி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் தசை சுக்கிர புத்தி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ 2022லேருந்தேன்னு 2025 ஜூன் மாதம் வரைக்குமே வந்து அவருக்கு வந்து 2023 எடுத்துங்க, 2023, 24, 25 இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் புதன் தசை சுக்கிர புத்தி போயிட்டு இருக்கனால வந்து சில கேள்விகள் வரும். யாராவது ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம், ஏதாவது பொண்ணு இவங்களாக பார்த்து ஒரு முடிவு பண்ணியிருப்பாங்க அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க. ஆனால் இல்லை, அங்கே புதனே அங்கே கெட்டு போயிட்டாரு. அப்புறம் எங்கிட்டு போய் சுக்கிரன் கெட்டு, புதன் கெட்டு, அம்பட்டு புயலும் கெட்டு, அங்கே 8ஆம் இடமும் கெட்டு, திருமண வாழ்க்கை இல்லை. அப்போ இதுதான் பாக்கியம் இல்லாது. அப்போ பாக்கியம்னா சோறு தண்ணி கூட இல்லையா அப்படின்னா துணிமணி இருக்குது, சோறு தண்ணி இருக்குது. ஆனால் ஒருவரை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. அவங்க கொடுத்தா தான் சாப்பிட முடியும். ஊரா போட்டெலாம் போயிடலாம். சரிங்களா, இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வேறு அடுத்தடுத்த வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.